ஒரு டிவோர்ஸியை நான் வந்து மாடர்னான ஆள் தான், நல்லா எனக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியுதான். ஆனால் அவர்கள் இப்படி ஒரு பார்வையோடு பார்ப்பதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. எல்லாரையுமே பாவமாகவே பார்க்க முடியாது. ஏன்னா, நம்ப பார்க்குற ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நான் பாவமா தான் நெனச்சிட்டு இருந்தேன். ஒரு கோர்ட்ல கிளாஸ் ஆகி ஒரு 10 கேஸ பார்க்கும்போது 4 கேஸ்ல நெஜமாலுமே அ அ என்னது விக்டிமா ஜென்ஸே இருக்காங்க. மேலே விக்டிமா இருக்கிறப்ப, அப்ப இவங்க மேல இவ்வளோ நாள் நம்ம பரிதாபம் வச்சிருந்ததெல்லாம் தப்போ? அப்படிங்கிற மாரி ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா, அது கோ த்ரூ பண்ணி வரதுக்கு மினிமம் 1 இயர் ஆகும். அந்த 1 இயர்ல ஒரு ஃபேக் அலிகேஷன் நம்ம மேல குடுத்துருந்தாங்கன்னா, அத இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு மெனக்கெட வேண்டியதா இருக்கும். அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். டெய்லி நைட்டு தூங்க முடியாது. அதாவது அ என்ன சொல்றது? நம்ம நெறைய கோ த்ரூ பண்ணி சகிக்க முடியாத பெயின்ஸ் எல்லாம் இருந்தாலுமே, குடும்பம் அவர் சொன்ன மாரி குடும்பம் கெட்டுறக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ஒருத்தர் நம்ம மண்டைக்குள்ள புகுத்தியிருப்பாங்க. அத நம்ம வச்சுக்கிட்டே இத பொறுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம்ன்னு நம்ம இவ்வளோ நாள் கோ த்ரூ பண்ணி வந்துட்டு, நம்ம இவ்வளோ கோ த்ரூ பண்ணி அவங்ககிட்ட இவ்வளோ வச்சிருந்துறோம். எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. எதுக்கு நம்ம இத்தன நாள் பொறுத்திருந்தோம்? எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எதுக்கு இத்தன நாள் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு? நான் எதுக்கு இவ்வளோ நாள் இந்த ஹர்டில்ஸ்லாம் தாங்கிட்டு இருந்தேன்? அதே மாதிரி இது எனக்கு நடக்கும்போது, ஒரு 100 கேஸ் இருக்கும்போது, ஒரு கேஸ் எக்செப்ஷன். இந்த மாரி ஒரு தப்பு யாரோ ஒரு ஆம்பளைக்கு நடக்கும். அப்படின்போது திரும்பி பார்க்கும்போது, ஒரு 10 பேத்துல 4 பேர், 5 பேர் அப்படி ஆகும்போது, நம்ம மட்டும் ஒரு எக்செப்ஷன் கேஸ் இல்ல. நம்மள மாரி நெறைய பேர் இருக்காங்களாட்ருக்கே! அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது. டைவர்ஸான ஆண்கள் கிட்டத்தட்ட 2 பொண்ணோட 2 வயசுலயே இருந்தே எனக்கு ப்ராப்ளம் இருந்துட்டே இருந்தது. நான் இந்த மாரி சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 18 வருஷம். ஸோ அதான் ஆச்சரியப்படுவீங்க. 18 வருஷம் இவர் இருந்தாரான்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தேன். பொண்ணு மேஜரா என்கிட்ட வரணுங்கிறதுக்காக. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலி டிக்ளேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஐ எம் அ டிவோர்ஸி 3 இயர்ஸ் ஆக்சுவலாக. என் பொண்ணோட இது லைஃப் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட 17 to 18 இயர்ஸ் நான் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். அது ஒரு சில விஷயங்கள் என் பொண்ணுக்கே தெரியும் அது ஆக்சுவலாக. இப்போ ஒரு மனமுறிவு நடந்த ஒரு விவாகரத்து நடந்த ஒரு பெண் அந்த சமூகம் எப்படியெல்லாம் பார்க்குது நடத்துதுன்னு கேட்டோம். ஆணுக்கு அது எப்படி இருக்குது? சொல்ல முடியாத வழி சார் ஆக்சுவலாக. இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது எல்லாம் பார்ப்பாங்க, இது எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. உனக்கு இந்த நிலைமையா அப்படின்னு தான் கேட்பாங்களே ஒழிஞ்சு அதுக்கு நான் வெளியே காட்டிக்கினதில்லை. ஆனால் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு தனியாக படுக்கும்போது தான் சார் அதோட அருமை தெரியும் ஆக்சுவலாக. பகலில் தெரியாது. பகலில் எப்படியோ போய்டும், ஆம்பளைங்களும் சரி லேடிஸ் சரி போய்டுவோம். பகலில் எங்கேயாவது போய்டும் வந்தோம். இந்த 7 மணிக்கு மேலே நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கை வீட்டுக்கு வந்த பிறகு அந்த திருப்பி அந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு நிமிஷம். அந்த வலி வந்து தூக்கமும் வராது, தூக்கம் வரும் ஆனால் தூக்கம் வராது. காலைல இருந்துச்சா கண் வலிக்கும். நம்ம தான் தூங்கணுமே நினைப்போம், ஆனால் தூங்க மாட்டோம். திருப்பி டக்குன்னு மறுபடியும் மெக்கானிக்கல் லைஃப்.